இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவரையும் அன்போடு கூட வாழ்த்துகிறேன். இன்றைக்கு நாம் தியானிக்க போகிற தலைப்பு பூரணமான அன்பு, பர்ஃபெக்ட் லவ். வசனம் 1 யோவான் 2:5. அவருடைய வசனத்தை கைக்கொள்ளுகிறவனிடத்தில் தேவ அன்பு மெய்யாக பூரணப்பட்டிருக்கும். நாம் அவருக்குள் இருக்கிறோம் என்பதை அதனாலே அறிந்திருக்கிறோம். பாருங்க, நாம் அவருடைய வார்த்தையாகிய அந்த பொக்கிஷங்களை நம்ம காத்து கொள்ளுவதன் மூலம், அதை கேட்கறது மட்டும் அல்லாமல் அதை அந்த வார்த்தையை நம்ம கீழ்ப்படிந்து வாழ்வதன் மூலம் தேவ அன்பு பூரணப்படுத்தப்படுகிறது என்று நாம் பார்க்கிறோம். பூரணப்பட்டு இருக்கிறது அப்படின்றது பார்த்திங்கன்னா ஒரு முழுமை அடைந்தது, ஒரு முதிர்ச்சி அடைந்தது என்று நம்ம பார்க்கிறோம். 1 யோவான் 4:12. தேவனை ஒருவரும் ஒருபோதும் கண்டதில்லை. நாம் ஒருவரிடத்தில் ஒருவர் அன்பு கூர்ந்தால் தேவன் நமக்குள் நிலைத்திருக்கிறார், அவருடைய அன்பும் நமக்குள் பூரணப்படும் என்று பார்க்கிறோம். இப்போ நம்ம தேவனை நம்ம பார்க்கல, ஆனால் அவருடைய சுவாபம் அந்த சுவாபத்தில் முதல் பார்த்திங்கன்னா அந்த அன்பு. அப்போ அந்த அன்பு நம்ம ஒருவரிடத்தில் ஒருவர் அன்பு நம்ம காட்டும் பொழுது, வெளிப்படுத்தும் பொழுது நம்ம எப்படி இருக்கோமா, அவருக்குள் தேவன் நமக்குள் நிலைத்திருக்கிறார் என்று பார்க்கிறோம். இது ஒரு ரிலேஷன்ஷிப்பை காட்டுது பாருங்கள். அப்போது நம்ம யார் மேலேயும் கோபமோ கசப்போ வைராக்கியமோ வைக்கும் பொழுது அந்த அன்பு படாது பாருங்க. ஏன்னா அந்த தேவன்கிட்ட அது கிடையாது இல்லையா. அது நம்ம அவங்க மேலே ரொம்ப கோபத்தோட வைராக்கியத்தோட எரிச்சலோடு இருந்தோம்னா அந்த தேவ அன்பு நம்மக்கிட்ட இருக்காது பாருங்க. நம்ம இன்னும் அந்த தேவ அன்பில் பூரணப்படவில்லை என்று தான் நம்ம சொல்ல முடியும். அப்போ நம்ம பூரணப்பட்டவர்கள் அப்படின்னும் போது நம்ம அந்த தேவ அன்பில் நடக்க வேண்டும். ஒருவர் நம்ம என்ன பண்ணோம், அன்பில் நிலைத்திருக்கும் பொழுது பாருங்கள், தேவன் நமக்குள் நிலைத்திருக்கிறார் என்று பார்க்கிறோம். அந்த அன்பு தான் பாருங்கள், அவருடைய அன்பு நமக்குள் பூரணப்படும். அந்த பூரணப்படுகிறதுனால தான் நம்ம ஈஸியாக நம்ம நிறைய பேர் என்ன பண்ணிடலாம் தெரியுமா, மன்னிச்சு விட்டுடலாம் பாருங்கள். அந்த கசப்பு நம்ம இருதயத்தில் இருக்காது. கலாத்தியர் 5:22 பார்க்குறோம்ல, ஆவியின் கனி அன்பு. அப்போ அன்புன்றது ஒரு கனி பாருங்கள், வெறும் கனியில் அது ஆவியின் கனியாக இருக்கிறது. யோவான் 15:5. நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. பாருங்க, இங்க தேவன் சொல்றாரு, நான் திராட்சை கொடி, நீங்க என்னது கிளைகள் என்று சொல்லலாம். நீங்களும் நானும் அவருடைய கிளைகளாக இருக்கிறோம். இப்போ நாம் அவரில் நிலைத்திருப்போம் பொழுது மிகுந்த கனி கொடுக்கிறவர்களாய் நம்ம இருப்போம் பாருங்க. நம்ம வாழ்க்கையில நம்ம மிகுந்த கனிகளை நம்ம பார்ப்போம். அன்பு என்பது கிறிஸ்துவின் ஜீவனால் உற்பத்தி செய்யப்படும் மறு உருவாக்கம் செய்யப்பட்ட மனித ஆவியின் கனியாகும். அதாவது அன்புனா கிறிஸ்துவின் ஜீவனின், அதாவது நம்ம அந்த பழைய மனுஷன் போய் புதிய மனுஷனாய் நம்ம மறு உருவாக்கம் செய்யப்பட்ட அந்த மனித ஆவியின் கனி என்று நாம் பார்க்கிறோம். பாருங்க, ஒரு மரம் நம்ம கற்பனை பண்ணிக்கலாம். பாருங்க, ஒரு மரம் இருக்குது, அது கிளை தான் என்னது, நீங்களும் நானும். ஆனால் அந்த மரம் பாருங்கள் எப்படி அந்த கிளை மரத்தை சார்ந்து இருக்கும் பொழுது அந்த கிளைகள் வழியாக தான் கனி கொடுக்கும் பாருங்கள். அப்போது அந்த கிளையும் மூலியமாக கனி வருது. இதெல்லாம் எப்படி இருந்து வருதுன்னா, அந்த வேறு தண்டில் இருந்து அதுக்கு ஏற்ற போஷாக்கை ஊட்டச்சத்தை பெறுகிறது. அதனால் அது என்ன ஆகுது, கனி கொடுக்குது பாருங்கள். அப்போது நம்ம ஆவிக்குரிய உலகிலும் இதே மாதிரி தான். நாம் அவரது ஜீவனையும் அந்த அன்பையும் விசுவாசிக்கப்போ பாருங்க, நமக்கு அவருடைய அன்பு, அவருடைய ஜீவன் நமக்குள்ளாக இருந்து வருகிறது. எப்படி ஒரு வேறு பகுதியிலேருந்து, தண்டு பகுதியிலேருந்து கிளைகளுக்கு அது ஊட்டச்சத்து போகிறதோ, அது மாதிரி நமக்கு தேவனுடைய அன்பு, அந்த ஜீவன் நமக்குள்ளாக இருந்து பாருங்க அது கனி கொடுக்கிறதா இருக்கிறது. அந்த கனி எப்படிப்பட்டதுன்னா முதிர்ச்சி அடைந்த கனியாக இருக்குது, பரிபூரணம் அடைந்ததாக இருக்குது, கம்ப்ளீட்டான ஒரு ஃப்ரூட்டாக இருக்குது பாருங்கள். அதான் இங்கே பார்க்குறோம்ல, அவருடைய வார்த்தையை கை கொள்ளுகிறவனிடத்தில் தேவனுடைய அன்பு மெய்யாகவே பூரணப்படும். அப்போது எப்படி ஒரு மரம் கிளையோடு சார்ந்து இருக்கும் பொழுது அந்த கிளை கனி கொடுக்கும் பொழுது பாருங்கள் எப்படி அந்த ஒரு தொடர்பு இருக்குப்பாங்க. அது மாதிரி நம்ம ஆவிக்குரிய மனிதனும் அந்த உயிர்த்தெழுந்த வல்லமை நமக்குள்ளாக, அது ஜீவனும் அந்த அன்பு நிறைந்த அந்த வல்லமை நமக்குள்ளாக இருந்து அது வெளியே வரும் பொழுது அது பரிபூரணப்பட்டு இருக்கும். அந்த அன்பு வெளிப்படும். நம்ம மற்றவர்களை பார்க்கும் பொழுது கசப்போட, கோபத்தோட, எரிச்சலோட பார்க்க மாட்டோம். ஏன்னா நம்ம உள்ள இருக்கிறவர் பெரிய தேவன். ஹல்லேலூயா. அன்புள்ள தேவன். ஹல்லேலூயா. பாருங்க, நாம் அந்த தேவ அன்பில் முழுமையாக முதிர்ச்சி அடைய வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். அதனால் நம்ம ஒரு தீர்மானம் எடுப்போம்
ஆண்டவரே, எனக்குள்ள இருக்கிற தேவன் பெரிய தேவன், அன்பு உள்ளவர். அந்த ஜீவனுள்ள தேவன் எனக்குள்ளாக இருக்கிறார். எனக்குள்ளாக இருந்த அந்த பரிபூர்ண அன்பு வெளிப்படட்டும் ஆண்டவரேன்னு சொல்லி நம்ம விட்டு கொடுப்போம். ஜெபிக்கலாம். பரலோக தகப்பனே, இந்த காலை வேளையில் எங்களோடு நீர் இடைப்பட்டதுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. ஆவியின் கனியாக அந்த அன்பு ஆண்டவரே, கிறிஸ்து திராட்சை கொடி, நாங்கள் கிளைகள், நாங்கள் கிறிஸ்துவில் நிலைத்திருக்கிறோம் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே அப்பா, கிறிஸ்து எங்களில் நிலைத்திருக்கிறீர் ஆண்டவரே. அப்பா, நாங்கள் இனி கனி தருவோம் ஆண்டவரே எங்கள் வாழ்க்கையில். ஆண்டவரே, எங்களுடைய அப்பா தேவனுடைய வார்த்தை நாங்கள் கடைப்பிடிக்கும் பொழுது ஆண்டவரே, நாங்கள் அன்பின் கனியில் முதிர்ச்சி அடைவோம் என்று நாங்கள் இயேசு நாமத்தில் விசுவாசித்து ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.